தொப்பை குறைக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்னா, பார்லி கஞ்சி, தினை அரிசி உப்புமா, முக்கியமாக பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை, பார்லி, ஓட்ஸு, மிளகு, இஞ்சி, பூண்டு, இது மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு என்ன ஆகும்னா, வயிற்று அந்த கொழுப்பு படியாமல், கொழுப்பு நிறைய, அதாவது நல்ல கொழுப்பு இருந்தால் தான் நம்மளால் தெம்பாக இருக்க முடியும். அது தேவையானது தான். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நமக்கு தேவையில்லாதது. அது என்ன பண்ணி தொலைக்கும் அப்படின்னா, அங்கங்கே ஹார்ட்லேயும் அதில் இதுலேயும் போய் அது படிஞ்சுக்குமா. அதனால் அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது வரத்துக்கு காரணம் உடம்பு பருமன் தான். பருமலை எல்லா இடமே அவ்வளோ குண்டாக இருக்கும். நம்ம ஒரு தொப்பை தான், தொப்பையால் தான் நம்ம குண்டாக தெரியணும். இப்போ இந்த தொப்பை அப்படிங்கிறது கொஞ்சம் கரைக்கக்கூடிய உணவுகளான இந்த உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா நம்ம தொப்பை நல்லா கரையும். சரி, இந்த உணவுகளெல்லாம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பசலைக்கீரை அப்படின்றத பொறுத்தின வரைக்கும் நம்ம என்னென்னா, கொஞ்சமாக பயத்தம்பருப்பு சேர்த்து, கீரை என்னென்னா பயத்தம்பருப்போடு சேர்த்து, அதாவது ஒரு கரண்டி பருப்பு, அது ஒரு கட்டு கீரைக்கு போகும். ஒரு கால் அழகு பருப்பு இருந்தாலே போகும். அதுக்கு அதை போட்டு குக்கரில் நல்லா 2 விசில் 1 விசில் அடித்தாலே அது நல்லா குழஞ்சி வந்துடும். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, 2 உளுத்தம் பருப்பு, ஒரு 2 வரமிளகாய், புளி உண்டு, ஒரே ஒரு துண்டு தேங்காய், இதுகளை வறுத்து அரைச்சி கொட்டினாலே இந்த பசலைக்கீரை போட்டு பிரமாதமாக இருக்கும். அது அப்படியேவும் சாப்பிடலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம், சப்பாத்தியில் தொட்டுன்னு சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிடலாம். இல்லை தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பசலைக்கீரை ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் அந்த ஃபேட்டு, வேண்டாத ஃபேட்டு படிக்கிறதில்ல, அதையெல்லாம் அது கரைக்கக்கூடிய சக்தியானது. அதே போல் இன்னொரு உணவு என்ன அப்படின்னா, பார்லி கஞ்சி. பார்லிக்கு வெறும் பார்லியை கொதிக்க வச்சு சாப்பிட்டா யாருக்குமே பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 கிராம் பார்லி, ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி, ஒரு 50 கிராம் புழுங்கலரிசி, 3ஐயும் தனித்தனியாக சிவப்பாக நல்லா வறுத்துக்கணும். இப்படி வறுத்து வச்சு அதுலேயே நம்ம என்ன பண்ணோம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுடணும் மிக்சியில். அந்த பொடியிலேருந்து நல்லா 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் பொடியை எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு கலண்டே வந்தோம்னா கஞ்சி மாதிரியாகவும் அதில் போட்டு மோர் குட்டி சாப்பிட்லாம். இல்லை சர்க்கரை ஒத்துக்கணும், சர்க்கரை போட்டு பால் விட்டு கூட அதை சாப்பிடலாம். இந்த சர்க்கரை பாலெல்லாம் திருப்பி ஃபேட்டு தானே, அதனால் உப்பு போட்டு மோர் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அதே அப்படியே உப்புமா மாதிரியாக கலரி கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நல்லா மெய்யாக அரைச்சிட்டோம்னா கொழுக்கட்டை மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். எப்படி இந்த பார்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வயிற்றுக்கு போச்சுன்னா இது இந்த ஃபேட்டுகள் எல்லாத்தையும் நமக்கு நல்லா நீக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, மிளகு குழம்பு. மிளகு குழம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன நல்லா போடணும் அப்படின்னா, 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு துண்டு ஒரு விரல் அளவு இந்த தேங்காய் வத்த ஒன்று. இதுகளெல்லாம் நல்லா வறுத்து நல்லா அரைச்சி விடணும். அரைச்சி விட்டு அதில் அரைக்கிச்சியே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் போகிற ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதில் போட்டு நல்லா வழிமூணு அரைச்சி விடலாம். அரைச்சி விட்டு ஒரே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை குத்தி வானிலையில் கொஞ்சம் புறம் கடுகு போட்டு
இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா சுருளாக கிளறிண்டே வந்தோன்னா குழம்புன்னு இது பேரை வெளியே பார்க்க துவையல் மாதிரி தான் இருக்கும். கெட்டியான துவையலாட்டம் இருக்காது, கொஞ்சம் சட்னி மாதிரியாக இருக்கும். நல்லா கிளறிண்டே வந்தோம்னா நல்லா சுருண்டுன்னு கம 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 கமன்னு வாசனையாக வரும். இந்த மிளகு குழம்பு பண்ணி வச்சுட்டோம்னா அது 2-3 நாளைக்கு கூட போட்டுட்டு சாப்பிட்லாம், அல்லது சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, அப்புறம் வந்து உப்புமா, தோசை இது வேணாலும் சைட் டிஷ்ஷாகவும் போட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த மிளகு, அந்த ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம வயிற்றுக்கு போச்சுனாக்கா அது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நல்லாவே அழிக்கும். இதை நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மிளகு குழம்பை பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நெய்னா நிறைய நெய் வேண்டாம், 2 ஸ்பூன் நெய்யில் நிறைய பூண்டை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டு பல்ல ஒரு நாளைக்கு 2-3 அப்படின்னு வெறும் வாயிலேயே கூட வெறும் வயிற்றுல கூட சாப்பிட்டுக்கலாம். அது கொஞ்சம் பூண்டு வாசனையாக பிடிக்கல அப்படின்றவங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானமாக சாயங்காலமாக அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது பிடிக்கலை அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து ரொம்ப இந்த ஹார்ட்டுக்கு, நம்ம ஃபேட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர நம்ம என்ன பண்ணோன்னா ஆனால் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு 20 நிமிஷம் நடக்கணும். 20 நிமிஷம் நடந்தால் போதும். நம்ம மெதுவாக நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிறோம், அது வேறு விஷயம். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான இந்த ஃபேட்டு கீட்டு, அதிகப்படியான அந்த உடம்பில் இருக்கக்கூடிய புண்கள், பொடிகள் இதெல்லாம் கூட நல்லா குணமாகிறது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நிறைய நிரூபிக்கப்பட்டுக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். கூடிய வரைக்கும் வந்து வீட்டில் சாப்பிட்டாலும் இல்லை வெளியில் இடங்களில் சாப்பிட்டாலும் கூட ஒரு நாளைக்கு நாக்குக்கு ஆசைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸுகளோட சாப்பிட்றோன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிடாமே இருக்க முடியாது. சாப்பிட்டு தான் லைஃப் இல்லையா, சாப்பிட்றது நான் சந்தோஷம் தானே, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது என்ன அப்படின்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது என்ன இருந்ததுன்னா இந்த அஜினோமோட்டோலாம் ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் போட்டுடுறா இல்லையா, அதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா தொண்டையில் வந்து அப்படியே ஒரு அந்த தைராய்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி தொண்டையில் புண்ணு, பொடி, தொண்டை வீக்கம் இதெல்லாம் கூட கொடுத்துப்படுறது. அது நாளாவட்டத்தில் வந்து புற்றுநோயெல்லாம் கூட வர வச்சு விடுறது. இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதெல்லாம் போய் நிறைய அன்றாடம் உணவாக அல்லது ராத்திரி உட்காந்துன்னு இப்போ தான் நமக்கு டைம் கிடைக்குது, கிடைக்கிறப்ப சாப்பிட்டுப்போமே அப்படின்னு சாப்பிட்றதோ பண்ணக்கூடாது. வேறு ஒன்றும் இல்லை. அஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ மத்தியான வேலையில் சாயங்காலமெல்லாம் வாக்கிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குச்சு, பதிலாக சாப்பிட்டுக்கலாம். பால், சர்க்கரை, எண்ணெய், ரொம்ப காரம், ரொம்ப பொரிச்சு சாப்பிட்ற உணவுகள் இதுகளெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் 2 தடவை சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு, மற்றபடியே நம்ம வந்து இந்த கீரைகள், இந்த பயத்தம்பட்சியத்தை கூட்டுகள், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் நிறைய வந்து உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடியது. முக்கியமாக தொப்பையை கரைக்கிறதுக்கு உண்டானது நிறைய இருக்குது. இந்த பூசணிக்காய், இந்த நீர்ச்சத்து இருக்க காய்கறிகள், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் நம்ம வாங்கி அதை கூட்டாவோ இல்லை வந்து வதக்கியோ எப்படியோ ரொம்ப எண்ணெய் போடாமல் வதக்கி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கூட நம்ம ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னாலுமே கூட நிறைய சமயத்தில் நமக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அது இது ஆளு தொழிலெலாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம உடம்பை வந்து நோய் வாய்ப்பட்டுக்காமல் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல தெம்போடு நல்லா மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்த்துக்கணும். நாக்குக்கும் டேஸ்ட் தான். இந்த மிளகு குழம்புலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மிளகு குழம்பு, இந்த பாலி, இந்த கஞ்சி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் போட்டு இது கோதுமை ரவை, அது கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு, அதுக்கப்புறம்
தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாதிரி காய்கறி வெஜிடபிள்கள் எல்லாம் நல்லா லைட்டாக கடுகு போட்டு கூட வதக்கிட்டு அப்படியே அந்த அந்த அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 டம்ளர் தண்ணி குட்டினா 1.5 டம்ளர் இதுக்கு வீட் ரவை, அதாவது வந்து கோதுமை ரவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கினோம்னா நல்லா பண்ணோம்னா பொலன்னு எல்லா கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் வீட் உப்புமா பிரமாதமாக இருக்கும். அதுக்கு இஞ்சி தொகையில் தொட்டுன்னு சாப்பிடலாம். இஞ்சி தொகைகளுக்குன்னு என்னென்ன ஒரு விரல் அளவு இஞ்சி என்னென்னா தோல் சீவிட்டு 4 வரமிளகா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 நெல்லிக்காய் அளவு புளி தூள் உப்பு போட்டு நல்லா வறுத்து நல்லா அரைச்சி அதை துளி உண்டு தேங்காய் பத்தை அதையும் போட்டு நல்லா அரைச்சி சட்னியாக தொட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். நாக்குக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டா மாதிரியாகவும் இருக்கும், நல்ல ஒரு உணவு சாப்பிட்டா மாதிரியான சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தொப்பையாகவும் நமக்கு குண்டாகும் உடம்பு. குண்டாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்க மாதிரி தெரியுது வழிய அது கன்றாவி இந்த மாதிரியான ஒரு கொலஸ்ட்ரால் ஆளுத்தோல்லாம் கொண்டு வருது இல்லையா. அதனால் அதெல்லாம் நமக்கு வராமல் நம்ம நல்லா ஹெல்த்தை நல்ல உணவுகளாக சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழலாமா. இந்த பதிவை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.